வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக நீதிமன்றங்கள்லேருந்து புதிய உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, ஒரு ஃபீஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளமாக 30,000க்கு மேற்பட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான கேட்டகரியில் வேகன்சினா ரிசர்ச் லா அசிஸ்டன்ட், இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருங்க. உங்களோட மார்க் ஷீட் டிசியில் எந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/7/2023 அன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து டீட்டெயிலாக அந்த பாக்ஸை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆயிடுச்சுன்னா அதோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மெயிலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டராக கேட்டிருக்காங்க. எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேஷ்னாலிட்டி, ரீஜியன், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்கள் கேஸ்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையும் இந்த பாக்ஸ் வந்து பார்த்துருங்க கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்கிலீஷா, தமிழா, ஹிந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேச, எழுத, படிக்க தெரியும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணி எஸ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்களா அதையும் இதில் வந்து கொடுத்துருங்க. ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ் 2 பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக மொபைல் நம்பர் அதில் லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புலேருந்து அதுக்கு மேலே அதிகபட்சமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயும் வேலை பார்த்துருங்க, அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயிலாம் கொடுத்துட்டு எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்கன்னு கொடுத்துட்டு அதோட ப்ரூஃபும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களை பற்றி சின்ன சின்ன பேசிக் டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இதோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி அவங்களா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்காக உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அல்லது டிசியோட ஜெராக்ஸ் ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி, அதுக்கு போக நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அது, இது போக வந்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸு, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா அதோட ஜெராக்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி இந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பிளேஸ் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னா அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை போய் பார்க்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படின்னு எழுதி இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் அனுப்பணும். ரெண்டுமே அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டு 22/11/2024 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே கொடுத்துருந்தாங்க. அது எத்தனை வேகன்சின்னு இதை பார்ப்போமா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது 30 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.